இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கதை? என்ன கதை? இங்க யாருக்கோ மனசு மாறுற மாதிரி தெரியுதே. கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட மனசு இன்னொருத்தர் பக்கம் போகுது போல. Stop it. Stupid. அண்ணா, எனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஏன் அடிக்கடி லக்ஷ்மியை பார்த்துட்டு இருக்கேன்? அவ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா எனக்கே அதை பார்க்க சங்கடமா இருக்கு. ஓ காட். என்னோட மன்மதன் மித்ரா எங்க இருக்கான்? ஓ, நம்ம ஹீரோ இங்க இருக்கானா? லக்ஷ்மி போட்டோவை பார்த்து ஏன் இப்படி சலிச்சுக்கிறான்? அப்போ நான் நினைச்ச மாதிரியே லக்ஷ்மிக்கும் மித்ராவுக்கும் நடுவுல XYZல எதுவும் இல்ல. அஃப்கோர்ஸ் அந்த பட்டிக்காட்டுக்காரியை எப்படி இந்த மன்மதனுக்கு பிடிக்கும்? என்ன சொன்ன? உன்ன மனிஷா, ப்ளீஸ் காம் டவுன். அவ ஏதோ வழுக்கி என் மேல விழுந்துட்டா. வழிக்கு வந்து விழுந்தாலும் இல்ல வேணும்னே தான் விழுந்தாலும் யாருக்கு தெரியும்? ஹே, வார்த்தையா அளந்து பேசு. இந்த மாதிரி கை நீட்டிலாம் பேசாத. அழகா இருக்காரு, நல்ல வசதியானவரா இருக்காருன்னு வளைச்சு போடலான்னு பாத்துட்டு இருக்கியா? ஆமா, நான் வளைச்சும் போடுவேன், தேவைப்பட்டா அவரை 2வது கல்யாணமும் பண்ணிப்பேன். உனக்கு என்னடி? ஆமா, இந்த பொண்ணு யாரு மித்ரா? உன்னை கட்டிக்கிட்ட பொண்டாட்டி மாதிரி என்ன டாமினேட் பண்றா? இவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ, ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே? நம்ம ஃபேமிலிக்குள்ள தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஷட் அப் ஷாலினி. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. உன்னதான் போக சொன்னேன், கிளம்பு. என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்ற? வேற என்ன சொல்ற? என் பொண்டாட்டின்னு சொல்லவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம்ல. அவ லக்ஷ்மி சிஸ்டர் இல்லையா, அதனால தான் அப்படி சொன்னேன். அவ யாரா வேணாலும் இருக்கட்டும், அவ வேணும்னே தான் வழிக்கு விழுற மாதிரி நடிச்சா. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது மனிஷா. நானி, என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியல மாமா, சடனா தலை சுத்திடுச்சு. காலையில மாத்திரை போட்டுக்கிட்டியா? இல்ல போட்டுக்கல மாமா, மறந்து போயிட்டேன். இவன் தான் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும்? நீ குடுக்கலாம்ல. நானும் மறந்துட்டேன் மாமா. சரி சரி, இப்ப கொடு. இப்ப எப்படி இருக்கு நானி? இப்ப பரவாயில்ல மாமா.
நான் பாத்துக்கிறேன், விடுங்க தம்பி. நானி, நம்ம கிளம்பலாமா? இன்னைக்கு மட்டும் நான் அக்கா கூடவே இருக்கேன் சித்தி. அப்படி சொல்லக்கூடாது நானி. கிளம்பலாம் வா. இல்ல சித்தி, நான் அக்கா கூடவே இருக்கேன். பரவாயில்ல சித்தி, ஒரு 2 நாள் நானே இங்கே இருக்கட்டுமே. உடம்பு வேற சரியில்லைல, இருக்கட்டும் விடுங்க. அப்படியா சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா சரிதான் தம்பி. அன்சியா, இந்த டென்ஷன்ல நான் சொல்லவே மறந்துட்டேன். சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் சீர்வரிசை அனுப்புறது சம்பிரதாயமாச்சே, அதையும் பண்ணி முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிருமேன்னு பார்த்தேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? குடுத்துட்டா போச்சு. இப்ப அதெல்லாம் எதுக்கு பாட்டி? சீர்வரிசை வந்தாதான் 2 குடும்பத்திலயும் இருக்கிற பந்தம் இன்னும் அதிகமாகும் மித்ரா. இந்தாங்க. தேங்க்யூ. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன ஆச்சுங்க? தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறியா? அப்படியா? இப்பவே போட்டு கொடுக்கறேன், இருங்க. ம்.